இன்றைக்கி காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது என்னோட வீடியோ சமையல் வீடியோவில் நிறைய பார்த்துருப்பீங்க. இந்த பொருட்கள்லாம் எப்படி யூஸ் பண்ணணும்னு நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. ரொம்ப நாள் ஆயிடுச்சு எனக்கு அது சொல்கிறதுக்கு. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எங்கே வாங்கலாம், அதோட விலை, அதோட யூஸ் எப்படி இருக்குன்றத நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஜூஸ் பிளெண்டர். இது நிறைய வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் ஜூஸ் பண்ணும்போது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இதோட விலை 1500லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நல்ல பிராண்டடாக பார்த்து வாங்கிங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் நான் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் இருந்தாலும் சர்ச் பண்ணி பார்த்து வாங்குறது நல்லது. ஸோ இதோட நமக்கு இடம் அடைக்காது. மெயினாக ஜூஸ் நம்ம மிக்சி மாதிரி இதில் இடமெல்லாம் அடைக்காது. ரொம்ப சின்னது தான் இதோட சைஸை பார்த்தீங்கன்னா. இதில் நம்ம லீக்கேஜ் எதுவுமே ஆகாது. இதை நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே மூடி போட்டு நம்ம வெளியில் அப்படியே கொண்டு போயிடலாம். ஃப்ரிட்ஜில் அப்படியே எடுத்து வைக்கலாம். ஸோ இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸ்டோர் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்குது. ஈஸியாகவும் கிரைண்ட் பண்ணிக்கலாம். இதில் ஃப்ரூட்ஸ் மட்டும் கிடையாது, நட்ஸ் சேர்த்து மில்க் ஷேக் மாதிரி செய்யலாம். அது மாதிரி தக்காளி ஜூஸோ அல்லது கேரட் ஜூஸ் அந்த மாதிரி ஹார்டான ஐட்டம்ஸ் கூட கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு, நிறைய போட்டு பண்ண முடியாது. இதோட யூஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்ததாக நம்ம பார்க்குறது ஹேண்ட் மிக்சர். இது நான் மெயினாக கேக் பேக் பண்ணும்போதோ அல்லது பட்டர் மிக்ஸ் பண்ணும்போது கேக் ஃப்ராஸ்டிங் அந்த மாதிரி உள்ள ஐட்டம்க்கெல்லாம் இதை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி ஹேண்டியாக நல்ல சின்னதாக நமக்கு ஏற்ற மாதிரியே இருக்கும். கிச்சனில் எங்கே வேணால் வச்சுக்கலாம். இந்த ஐட்டமாக ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். அதோட யூஸ் ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது கேக் பேக் பண்ணுறதுக்கும் அந்த மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்கு, ஃப்ராஸ்டிங் பண்ணுறதுக்கான அந்த க்ரீம் மிக்ஸ் பண்ண அதுக்கெல்லாம் நல்ல யூஸ் ஆகும். ஏன்னா நம்ம நிறைய கேக் பண்ணுறது கிடையாது, எப்பயாவது ஒரு நாள் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்குறது ஹேண்ட் பிளெண்டர். இது நான் டெஸ்கோவில் வாங்கினேன். இது ஆன்லைன்லேயும் நீங்கள் வாங்கலாம். இப்போ மெயினாக எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் பருப்பு கடையிறதுக்கு, அப்புறம் மோர் கடையிறதுக்கு, அந்த மாதிரி உள்ளது பீட் பண்ணுறதுக்கு நாங்கள் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். மசிக்கிறதுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வெஜிடபிள் சாப்பர். இது எல்லார் வீட்லேயுமே மோஸ்ட்லி இருக்கும். ஆனியன் கட் பண்ணுறதுக்கும் காய்கறிகள் எல்லாத்தையுமே கட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் நல்லா ஷார்ப்பான 2 பிளேட் இருக்குது. அது நல்லா சுற்றிக்கிட்டே இருக்குது. இது வாஷ் பண்ணும்போதும் நமக்கு ஈஸியாக சேஃப்டியாக தான் இருக்குது. இது 2 வருஷம் ஆனதுனால கொஞ்சம் அது மழுங்கின மாதிரி எனக்கு தோணுது. ஆனால் நம்ம கடையில் வாரண்டி கொடுத்து மாற்றிக்கலாம். இதில் வெங்காயம், தக்காளி, மற்ற ஹார்டான காய்கறிகள் எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நைஸாக கட் பண்ணது நல்லாவும் இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ட்ரை ஃபுட், மெயினாக சீரியல் அந்த மாதிரிலாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற பாக்ஸ். இது நான் லூலூவில் வாங்கினேன். இங்கே ஆன்லைனில் பார்த்தா கொஞ்சம் எக்கச்சக்கமான ரேட்டில் போட்டிருக்கிறதுனால அதை நான் கொடுக்கல இங்கே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். இதில் நல்ல பெரிய பாக்ஸாக இருக்குது. ஸோ நமக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு, குழந்தைங்களுக்கான சீரியல், அந்த மற்ற ஐட்டம்ஸ், ஏதாவது ஸ்நாக்ஸ் ஐட்டம், இந்த மாதிரி நம்ம ட்ரையாக எடுக்கிற ஐட்டம் இந்த மாதிரி திருகிற மாதிரி இருக்குது. ஈஸியாக வரும். இதில் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ஆன்லைன்லேயும் கிடைக்கும். நீங்கள் நம்ம ஷாப்பில் போனீங்கன்னா, பாத்திர கடையில் அதில் எல்லாம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அங்கே பார்த்து வாங்கிக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. குழந்தைங்களுக்கு ஈஸியாக எடுத்து நம்ம கொடுக்குறதுக்கு வசதியாக இருக்குது. எங்கே கிடைச்சாலும் பார்த்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ரோலிங் பின்னு. இது ஆன்லைனில் தான் நான் வாங்கினேன். இது நல்ல வெயிட் தாங்கக்கூடியது. செவர்லேயே அடித்து வச்சுக்கலாம். இதில் சப்பாத்தி கட்டை நல்ல வெயிட் தாங்குது. ப்ளஸ் கீழே ஒரு தவாவையோ அந்த அடுத்ததில் இன்னொரு ரோலிங் பின்னையோ வச்சுக்கலாம். நம்ம தவாவையும் நான் இதிலே தான் சேர்த்து வைப்பேன். இது நல்ல வெயிட்டாக இருக்குது. அங்கே இங்கே வைக்காமல் நீட்டாக ஒரு இடத்துல எல்லாத்தையும் வைக்கும்போது ஈஸியாகவும் இருக்குது. வீட்டில் பார்க்கவும் அழகாக இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது டிஷ்யூ ஹோல்டர். இதுவும் ஆன்லைன்லேயே கிடைக்குது, இல்லைன்னா கடையிலையும் பார்த்து வாங்கி வச்சிங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வெஜ் சாப்பர் அப்படின்னு சொல்லலாம், வெஜ் கட்டர் அப்படின்னு சொல்லலாம். மெயினாக உருளைக்கிழங்கு டைஸ் பண்ணுறதுக்கும், அது மட்டும் இல்லை வெங்காயம், தக்காளி கூட இதில் கொஞ்சம் கட் பண்ணும்போது நசுங்கிடுது. உருளைக்கிழங்கு, அப்புறம் ஹார்டான காய்கறிகள் எல்லாத்தையுமே ரவுண்டாக கட் பண்ணி இதில் நறுக்கும்போது சைஸ் நல்ல க்யூபாக ரொம்ப நல்லா வருது.
இதில் மெயினாக நீங்கள் வந்து நிறைய பிராண்ட் இப்போ போட்டுக்கிட்டு இருக்கான். ஸோ லோக்கலில் வாங்காமல் நல்ல பிராண்டாக பார்த்து வாங்கிங்க. ஏன்னா லோக்கலில் வாங்கினீங்கன்னா அது வந்து ஒழுங்காக கட் பண்ண மாட்டேங்குது. அதுவே மேலே உள்ளதே உடஞ்சிருச்சின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்குறத நல்லதாக பார்த்து வாங்குங்க. அடுத்ததாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது அஞ்சலி உடன் கட்டர். இதுவும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. மற்ற மிஷினெல்லாம் எடுத்து எல்லாத்தையும் பண்ணுறதை விட இது டெய்லி யூஸ்க்கு நான் வச்சுருக்கேன். ஸோ இது நல்ல ஷார்ப்பானது. அஞ்சலி கட்டுன்றது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் அந்த பிளேடு. ஸோ கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. அடுத்ததாக சமையல் கட்டுக்கு அதிகமாக யூஸ் பண்ணக்கூடியது, நிறைய பேக் பண்ணுறதுக்கோ அல்லது நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த மாதிரியான ஃபாயில் பேப்பர், அலுமினியம் ஃபாயில் பேப்பர் திக்காக உள்ளது வாங்கிங்க. இது வந்து நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம்னா ஃபுட் வந்து நம்ம ரேப் பண்ணி கொடுக்கறதுக்கோ அல்லது நம்ம அவனில் வைக்கிறதுக்கு இந்த இது யூஸ் ஆகும். அதுமாதிரி கிளிங் ரேப் பேப்பர் வந்து அந்த நீங்கள் நிறைய வாட்டி கேட்டிருக்கீங்க அது எங்கே வாங்கினீங்க அப்படின்றது. ஸோ இதுவும் வந்து நமக்கு மார்க்கெட்டில் ஆன்லைனில் கிடைக்கும். இதோட பர்பஸ் வந்து ஃபுட்டை ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது இதை கவர் பண்ணி வைக்கலாம், அல்லது வெளியில் அப்படி டக்குன்ட்டு மூடி வைக்காமல் இதெல்லாம் ரேப் பண்ணி வைக்கும்போது நமக்கு ஃபுட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அதனால் இதை நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ரெகுலராக. பேக்கிங் ஷீட்டும் வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா பேக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த பேப்பர் கீழே போட்டு இது ஜிப்லாக் கவரும் மெயினாக வச்சிங்க. அது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். ஸோ எல்லாத்தோட இதையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்கே வாங்கலாம் அப்படின்றத நான் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். இது நல்ல சீல் பண்ணி டபுள் சீல் பண்ணி வருது. இது நல்ல நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரீசரில் மட்டனோ அல்லது நான் வெஜிடேரியன் வெஜிடபிள்ஸு அந்த மாதிரி உள்ள ஐட்டம்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மினி கிரைண்டர். இந்த மினி கிரைண்டரில் நம்ம சிக்கன், மட்டன் இந்த மாதிரி ஹார்டான ஐட்டம்ஸ் கூட நம்ம கபாப் பண்ணும்போது அதை யூஸ் பண்ணிக்கலாம். மோமோஸ்க்கு நான் இதை தான் யூஸ் பண்ணியிருந்தேன். வெங்காயம், தக்காளி, அப்புறம் எல்லாத்தையுமே ரொம்ப பொடிசாக, காய்கறிகள்லாம் நல்ல பொடிசாக சாப் பண்ணிவிடும். இது வந்து ஆன்லைன்லேயோ அல்லது ஹோம் அப்ளையன்ஸில் நீங்கள் போய் டைரெக்டாகவே பார்த்து வாங்கலாம். ஸோ இது எல்லாத்தோடையும் டீட்டெயில்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பாருங்கள். வேறு ஏதாவது நான் இடையில விட்டுருந்தாலும் அந்த டீட்டெயில்ஸும் எனக்கு சொல்லுங்கள், அடுத்த வீடியோவில் கொடுக்க முயற்சி பண்ணுறேன். இந்த பொருட்கள்லாம் எப்படி யூஸ் பண்ணணுன்றத ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதையும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணிங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.